ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாம் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சமாக 1/2 கிலோ மத்தி மீன் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். இதில் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த மீன் நம்ம வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டு, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்தது நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கினோடனே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா நசுங்குற அளவுக்கு நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த மேலே எண்ணெய் திரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இப்போ ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததும் எடுத்து வச்சிருக்க மத்தி மீனை ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. மீன் 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு மத்தி மீன் குழம்ப ஊற்றி சாப்பிட்டா அப்பப்பா என்ன ருசி! சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.